வணக்கம் விவசாயிகளே, நான் தான் உங்கள் கௌசல்யா கிரீம். தொடிபொழுதின் கசா உனக்கின் பிடிதெருவும் வேண்டாது சாலப்படும். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வெங்காயத்தில் வரக்கூடிய நோய் தாக்குதலை பற்றி தான். முதல்ல அடித்தால் அழுகல் நோய். இது இலைகள் நமக்கு மஞ்சள் நிறத்தில் பார்க்க முடியும். தாக்கப்பட்ட இலைகள் நுனியிலிருந்து நமக்கு கருக தொடங்கிடும், அதாவது காஞ்சி போயிடும். செடிகள் பாதிக்கப்பட்ட செடிகள் முழுவதுமாகவே நமக்கு வாடிய நிலையில் நமக்கு பார்க்க முடியும். அடுத்து அந்த வெங்காய குமிடுகள் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துனா, அந்த திசுக்கள் ஃபுல்லாகவே மென்மையாயிட்டு அழுகி போயிடும், வேரழுகு நோயை உருவாக்கும். இது வெங்காய வயலில் மட்டும் கிடையாது, சேமிப்பு கடன்களில் இந்த நோய் தாக்குதல் இருக்கும். அடுத்து இலைக்கருகல் நோய். குளிர் பிரதேசங்களில் பயிரிடப்படக்கூடிய இந்த வெங்காய பயிர்களில் இந்த இலைக்கருகல் நோய் ஒரு முக்கியமான நோயாக இருக்கும். மிதமான தாக்கத்தில் இருக்கும்போது நமக்கு அதிகமான பாதிப்பு எதுவும் இருக்காது. ஆனால் தாக்குதல் அதிகமாகும் போது நமக்கு மகசூல் குறையிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இது எப்படி இருக்கும்னா, நம்மளுடைய வெங்காய தாள்களில் 100க்கும் அதிகமான வெள்ளை நிற புள்ளிகள் இல்லை திட்டுக்கள் நமக்கு தெரியும். அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். இது வேகமாக பரவும் போது என்ன ஆகும்னா, செடிகள் ஃபுல்லாகவே நமக்கு மடிஞ்சு போயிடும். அடுத்து அடிச்சாம்பல் நோய். இந்த அடிச்சாம்பல் நோய் இலைகளுக்கு அதாவது நம்ம வெங்காயத்தாள்களோட இலைகளுக்கு அடியில் ஒரு வெள்ளை நிற பூஞ்சான மாதிரி உருவாக்கியிருக்கோம். ஃபுல்லாகவே நமக்கு என்னென்னா, செடிகள் முழுவதுமே நமக்கு வாடி போயிடும். ஸோ இதை எப்படி கட்டுப்படுத்தலாம், அதாவது தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொன்றதுக்கு தனித்தனியாக வாங்கி அடிப்போம் இல்லைங்களா. ட்ரைகடர்மா விரிடி, பேசிலஸ் சப்டிலஸ், சூடோமோனாஸ்ன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் என்னன்னா நமக்கு அடிச்சாம்பல் நோய், இலைக்கருகல் நோய், இலைப்புள்ளி நோய், வேரழுகல் நோய், ஸோ இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியது தான். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வாங்கும்போது நமக்கு செலவுகள் அதிகமாகும். ஸோ அதையெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தி இந்த ஒரே ப்ராடக்டான ஃபெர்டிலிட்டியை யூஸ் பண்ணி, ஏன்னா இதில் 3 வகை நுண்ணுயிர்களுமே இருக்குது. ட்ரைகடர்மா ஹர்சியானம், பேசிலஸ் சப்டிலஸ், சூடோமோனாஸ் ஃப்ளோரிசன். ஸோ இந்த 3 வகை நுண்ணுயிர்களும் நமக்கு இந்த அனைத்து வகையான நோய் தாக்குதலையும் நமக்கு கட்டுப்படுத்தக்கூடியது. ஸோ எனவே விவசாயிகளே, நம்ம ஃபெர்டிலிட்டியை வாங்கி யூஸ் பண்ணி செலவுகளை குறைச்சி பயனடையுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு 6385739483